வவுனியாவில் பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொள்ளை, 5 கைது. சந்தைக்கு சென்ற தந்தையும் 6 வயது மகனும் விபத்தில் உயிரிழப்பு. நாளை நெல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ கொடியேற்றம். பாரம்பரிய கொடிச்சீலை இன்று கொண்டுவரப்பட்டது. ஷிரான் பாசிக்கின் சொத்துக்கள் தொடர்பில் புதிய தகவல். கொழும்பில் 5 ஹோட்டல்கள். இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை உயர வாய்ப்பு, அமைச்சின் முக்கிய பரிசீலனை. ரஷ்யா மீது 600 ஆளில்லா விமானங்களால் உக்ரைன் தாக்குதல். கடற்படை அதிவேக படகு விபத்து, காணாமல் போன வீரரை தேடும் நடவடிக்கை தீவிரம். வவுனியாவில் வீடு ஒன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து பெண்ணொருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதுடன் பெருமளவிலான நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா மடுகந்தை மயிலங்குளம் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது வீட்டிற்குள் நுழைந்த நபர்கள் அங்கிருந்த வாகன சாரதி ஒருவரை தாக்கியதாகவும் வீட்டின் உரிமையாளரான 51 வயதுடைய பெண்ணை கட்டுப்படுத்தி அவரிடம் இருந்த நகைகளை எடுத்து சென்றதாகவும் காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் குறித்த பெண்ணை 3 பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாகவும் விசாரணைகளில் தகவல் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து வவுனியா காவல்துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் பெருமளவு பெறுமதியான ரத்தின கற்கள், தங்க நகைகள், பணம், காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் உள்ளிட்டவை அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில நகைகள் மற்றும் ஆவணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்ற தந்தையும் அவரது 6 வயது மகனும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த துயரச் சம்பவம் புத்தளம் கல்பிட்டிய பகுதியில் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தந்தையும் மகனும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வாகனம் மின்கம்பம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் இருவரும் பலத்த காயங்களுக்குள்ளாகிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மீனவரான துஷ்மந்த ரோஹன மற்றும் அவரது 6 வயது மகன் ரவீன் கனிஷ்கா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சிறுவன் கந்தகுலியாவில் உள்ள புனித செபஸ்தியான் பாடசாலையில் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரும் தலைக்கவசம் அணியாமல் பயணித்ததாகவும் விபத்தின் போது தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கல்பெட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கொடியேற்றம் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான புனித கொடிச்சீலை இன்று பாரம்பரிய முறையில் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று காலை சுமார் 10 மணியளவில் கல்வியங்காட்டில் உள்ள செங்குந்தர் பரம்பரையினரின் இல்லத்தில் இருந்து கொடிச்சீலை எடுத்து வரப்பட்டது. இதற்கு முன்னதாக அங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. பின்னர் கொடிச்சீலை பக்தி பூர்வமாக எடுத்து செல்லப்பட்டு சட்டநாதர் வீதியில் அமைந்துள்ள வேல்முருகன் மடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு மீண்டும் விசேட வழிபாடுகள் இடம்பெற்ற பின்னர் பாரம்பரிய முறையில் சிறிய தேரில் கொடிச்சீலை வைக்கப்பட்டு பக்தர்கள் புடைசூழ நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தலைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த மரபு நல்லூர் ஆலய மகோற்சவத்துடன் இணைந்துள்ள முக்கியமான பண்பாட்டு மற்றும் ஆன்மீக அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. நாளை இடம்பெறவுள்ள கொடியேற்றத்துடன் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ நிகழ்வுகள் மேலும் சிறப்பாக ஆரம்பிக்க உள்ளன. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஷிரான் பாசிக்கின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணைகளின் போது கொழும்பு மரைன் டிரைவ் பகுதியில் தமக்கு சொந்தமானதாக கூறப்படும் 5 ஹோட்டல்கள் இருப்பதாக ஷிரான் பாசிக் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக கருதப்படும் ஷிரான் பாசிக் துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். அவருக்கு எதிராக சர்வதேச ரீதியிலும்
நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவரது சொத்துக்கள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கொழும்பில் உள்ளதாக கூறப்படும் ஹோட்டல்கள் மற்றும் ஏனைய சொத்துக்கள் தொடர்பிலும் அதிகாரிகள் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். குறித்த விசாரணைகளின் ஊடாக போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நிதி மற்றும் சொத்து வலையமைப்பு குறித்து மேலும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை தொடர்பில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்கான தற்போதைய செலவுகளை ஆய்வு செய்த பின்னர் புதிய மானியம் வழங்குவது அல்லது எரிபொருள் விலையை திருத்துவது போன்ற மாற்று நடவடிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படலாம் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெட்ரோல், டீசல் மற்றும் கச்சா எண்ணெயின் சர்வதேச சந்தை விலைகள் இலங்கையின் இறக்குமதி செலவுகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்த கட்ட 2 வாரங்களுக்குள் நிலைமையை மதிப்பீடு செய்ய வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அரசாங்கம் வழங்கியிருந்த 15 பில்லியன் ரூபாய் எரிபொருள் மானியம் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை மீண்டும் வழங்குவது அல்லது விலை திருத்தத்தின் மூலம் செலவு அதிகரிப்பது சமாளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கு மோதல் ஆரம்பித்த காலத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே எதிர்வரும் காலத்தில் எரிபொருள் விலை தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான முடிவை எடுக்கப் போகிறது என்பது பொதுமக்களிடையே முக்கிய எதிர்பார்ப்பாகியுள்ளது. ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவிலான ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 600 ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்ததாகவும் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஆளில்லா விமானங்களை இடைமறித்து அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மாஸ்கோ நகரை இலக்காக கொண்ட தாக்குதல்களில் 3 காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை உக்ரைன் எல்லைக்கு அருகிலுள்ள ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பிராந்தியத்திலும் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு இடம்பெற்ற தாக்குதல்களில் 3 உயிரிழந்ததாகவும் 1 காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல நகரங்கள் மற்றும் மாவட்டங்களை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ரஷ்ய ராணுவம் 150க்கும் அதிகமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை அளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா உக்ரைன் போர் தொடரும் நிலையில் இரு தரப்பினரும் ஆளில்லா விமானங்களை அதிகளவில் பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அங்குலான கடற்பரப்பில் இலங்கை கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகு கவிழ்ந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் படகில் இருந்த 11 கடற்படை வீரர்கள் மீட்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என கடற்படை தெரிவித்துள்ளது. எனினும் படகில் இருந்த மேலும் ஒரு கடற்படை வீரர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. தேடுதல் பணிக்காக இலங்கை விமானப்படையின் Mi-17 மற்றும் பெல் 412 ரக உலங்கு வானூர்திகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே படகு எவ்வாறு விபத்துக்குள்ளானது என்பது தொடர்பில் முழுமையான விசாரணையை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை சபையொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம், கடலில் நிலவிய சூழ்நிலை மற்றும் படகின் இயக்க நிலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன கடற்படை வீரரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது.